வந்தது, சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழக்க காரணமான நாசகார போர் என்ற அந்த 3ஆம் பானிபட் போர் பற்றி சொன்னீர்கள் தாயே. அந்த போர்தான் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு வழிவகுத்ததா கேட்டான் அந்த சிறுவன். ஆம், அந்த போர்தான் வலிமையாக திகழ்ந்திருந்த மராட்டியர்களை, அதுவும் என் நிலத்தின் பெரும்பகுதியை ஆண்டு கொண்டிருந்த மராட்டியர்களை வலுவிழக்கச் செய்து ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்புகளற்ற வழியை காட்டிவிட்டது. அது மட்டுமா, மிக பெரும் போர்ப்படையையும் அல்லவா அது அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு உடமையாக்கிவிட்டது. இடைவிடாத போர்களால் உடல் நலம் குன்றி ஓய்வில் இருந்தான் பாஜிராவ். அந்த நேரம்தான் அகமது ஷா துரானி இங்கே படையெடுத்து வந்திருந்தான். வேறு வழியின்றி பாஜிராவ் தன் மாமா சதாசிவராவ் தலைமையில் படை ஒன்றை திரட்டியிருந்தான். 45,000 முதல் 60,000 பேர் வரையிலான போர்ப்படை வீரர்கள், அவர்களுக்கு உதவியாக அவர்களின் குடும்பத்தார், அவர்களுடன் புனித யாத்திரை செல்வோர் என ஊர் மக்கள், இப்படியாக சுமார் 2 லட்சம் பேரை சேர்த்து வடக்கு நோக்கி அனுப்பினார். ஏனென்றால் போரின் போது படை வீரர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கை வெளியே தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தில். ஆனால் மராட்டிய வரலாற்றில் இப்படி ஒரு பலவீனமான படை இருந்ததே இல்லை. போர்க்களம் புகும் வீரர்கள் போர் ஒன்றே சிந்தையாக இருந்திருந்தால் வெற்றி கிட்டும். ஆனால் குடும்பத்துடன் போர்க்களம் வந்த வீரர்கள் எவருக்கும் போர் செய்யும் மனநிலையும் இருக்கவில்லை. அவர்களுக்கு போரில் முழு ஈடுபாடும் தோன்றவில்லை. 1760 மராட்டிய படையினர் வடக்கு நோக்கி பயணித்தார்கள். துரானியின் ஆப்கன் படையினருடன் ரோஹில்லாக்கள் இணைந்து ஒரே இஸ்லாமிய படையாக தயாராகி இருந்தார்கள். ஆப்கன் படையினர் தங்குவதற்கான நிதி, உணவு முதலியவற்றை பூர்த்தி செய்து கொடுத்தார்கள் ரோஹில்லாக்கள். 1760 ஆகஸ்ட் மாதத்தில் மராட்டிய படை தில்லி வந்தடைந்தது. யமுனை நதிக்கரையில் குஞ்ச்புரா எனும் இடத்தில் வெறும் 15,000 ஆப்கன் வீரர்கள் மட்டும் முகாமிட்டிருந்தார்கள். ஆனால் துரானியையும் சேர்த்து பெரும்பகுதி ஆப்கன் படை யமுனை நதியின் கிழக்கு பக்க முகாமில் தங்கியிருந்தார்கள். மராட்டிய படை குஞ்ச்புராவில் இருந்த ஆப்கன் படையினரை எதிர்கொண்டதில் மராட்டியர்களுக்கு அமோக வெற்றி கிடைத்தது. அந்த மகிழ்ச்சி பெருக்கில் மராட்டிய படை அங்கேயே முகாமிட்டது. மராட்டிய படைகளின் நீண்டகால தேவைக்கான உணவு முதலியவை அவர்களின் தில்லி முகாமில் இருந்து வரவழைக்கப்பட்டது. சில நாட்கள் என்பது மாதங்களை கடந்தது. அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு உணவு கொண்டு வருவது சவாலான ஒன்றாகவே மாறியிருந்தது மராட்டியருக்கு. அதற்காகவே காத்திருந்தான் அகமது ஷா துரானி. துணிச்சலான முடிவு ஒன்றை எடுத்தான். வாக்பட் எனும் இடத்தில் நதியை கடந்து முகாமை மாற்றி அமைத்தான். அந்த பாதைதான் மராட்டிய படைக்கு உணவு கொண்டு வந்து சேர்த்த பாதை. அதில் முகாமிட்டதன் மூலம் மராட்டிய படைகளுக்கு தில்லியில் இருந்து கொண்டு வரப்பட்ட உணவு தொகுப்பு முற்றிலும் தடைப்பட்டு போனது. இதுதான் துரானியின் இந்த செயல்தான் மாபெரும் பேரழிவுக்கு வழிவகுத்தது. மராட்டிய படைகள் பட்டினியின் கோர பிடியில் சிக்கிக் கொண்டன. எத்தனை மனிதர்கள்! அவர்கள் வெறும் போர் வீரர்களா? சாதாரண மக்கள். புனித யாத்திரையின் பேரால் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே தங்க வைக்கப்பட்டவர்கள். ஏராளமான கால்நடைகள் எல்லாம் தத்தளித்தன. அதன்பின் என்ன நடந்தது தெரியுமா?
பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.